Assalamualaikum and hello friends, welcome back to my channel Noor Jan's Daily Life. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கனாக்கா என்னோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. நான் ஈவினிங் என்னென்ன டிஷஸ் டின்னர்க்காக என்னென்ன டிஷஸ் ப்ரிப்பேர் பண்றேன், என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. முதல்ல ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். இன்னைக்கோட ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ், ரசம், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, கபாப், அதாவது சிக்கன் 65 இதெல்லாம் தான் செய்ய போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் மாவு பிணைஞ்சிக்கிறேன். பாப்பாவும் அதுக்குள்ளே ஏஞ்சிட்டா. ஒரு ஈவினிங் 6 o'clock அளவுக்கு தான் இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நான் சிக்கனை எடுத்து டீஃப்ரோஸ்ட் ஆகிறதுக்கு வெளியே வச்சிடுறேன். ஒரு 1/2 hour வெளியே இருக்கட்டும். இப்போ 6:20 கிட்ட ஆயிடுச்சு. நான் பால் சூடாக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ போய் மக்ரிப் தொழுகை முடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், சிம்லேயே பால் வச்சுட்டேன். இப்போ தொழுகை முடித்த பிறகு நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். தொழுகை முடிச்சாச்சு. இப்போ நல்லா சிக்கனும் டீஃப்ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 65க்கு செப்பரேட்டாக, கிரேவி பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக பீசஸ் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாலும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக அரிசி கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கிங்காக அரிசி கழுவின தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ரசம் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் அரிசியும் குக் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். ரசம்க்கு ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வடிகட்டி ஸ்ட்ரெயினரில் சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகிடும். இது எல்லாத்தோட டீட்டெயில் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பாருங்கள், கபாப் மசாலா ரெடி பண்ணி நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஒரு 1/2 hour அளவுக்கு நல்லா ஊறி வரட்டும். 1/2 hour to 1 hour நல்லா ஊறினா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக நான் கிரேவிக்காக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு குக்கரில் செய்கிறதோட இந்த மாதிரி வடித்து செஞ்சால் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. சாப்பாடு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக நான் ரசம் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ரசம் செஞ்சுருக்கேன். அடுத்ததாக அப்படியே சிக்கன் கிரேவியும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சைட் பை சைடு. நான் எந்த பேஸ்ட்டு கிரேவிக்காக எந்த பேஸ்ட்டும் அரைக்கல, ஜஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணி அதே மாதிரி
அதுலேயே கிரேவி பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் சிக்கனும் வேகுது. இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ண விடலாம். சைடு பை சைடு நம்ம மாவு பிணைஞ்சி வச்சோம் இல்லையா, அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்காக நான் அந்த லேயர்ஸோட வீடியோ போட்டிருக்கேன். சப்பாத்தி எப்படி லேயர் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலாலே வெந்த பிறகு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் ஒரே டைமில் எல்லாத்தையும் உருட்டி அதுக்கப்புறம் லேயரிங் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், சிக்கன் கிரேவியும் நல்லா கொதிச்சிடுச்சு. சப்பாத்தியெல்லாம் நல்லா லேயர் பண்ண பிறகு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே அடியாக தவாவில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் மல்லித்தலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பக்கம் தவாவும் சூடாகிறதுக்கு கேஸில் வச்சுட்டேன். தவா சூடானதும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி லேயர் பண்ணி நீங்கள் சுட்டு எடுத்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது நல்லா லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்யுங்க. அடுத்ததாக கேஸும் கவுண்டர் டாப்பும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ சிக்கன் 65க்காக ஆயில் சூட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைடு பை சைடே நான் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இது பாத்திரம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிளேட் செப்பரேட்டாக பவுல் செப்பரேட்டாக எடுத்து வச்சிங்கனாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இது நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு சிம்மில் நல்லா குக் ஆகட்டும். இது
குக் ஆகிற வரைக்கும் நான் பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். குக்கிங் பண்ணும்போதே அந்த ஏதாவது குக் ஆகிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு செப்பரேட்டாக அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அந்த பர்டனே இருக்காது. குக் பண்ணும்போதே சைடு பை சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பு, வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கனாக்கே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆனியன், லெமன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், அடுத்த பேட்சும் போட்டேன். இதுவும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் குக் பண்ண எல்லா டிஷ்ஷஸும் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், சிக்கன் 65, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. வடித்து வச்சுக்கிற சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 hours செஞ்சு முடிச்சிட்டேன். வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட பார்ப்போம். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ். சொல்ல மறந்த வீடியோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.